ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு போயிட்டு கேஷ் வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏடிஎம்லேருந்து ஒவ்வொரு விதமான கேஷ் வித்ட்ரா பண்ணுறது எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா புது விதமான ஃபியூச்சர்ஸ்லாம் சில ஏடிஎம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏடிஎம்மில் ஒரு மெத்தடில் ஃபஸ்ட்டு கார்டு நான் போட்டுட்டேன். இப்போ லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணணும். இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் 3 விதத்தில் கேட்டிருக்காங்க. நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் பின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கார்டோடைய சீக்ரெட் பின் கோட் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்டர் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், ஃபாஸ்ட் கேஷ் வித்ட்ரா பேலன்ஸ் என்கொயரி ஆதார் சேவிங், புதுசான ஒரு ஆப்ஷன் ஆதார் சேவிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வித்ட்ரா மட்டும் பண்ண வந்திருக்கோம். ஸோ வித்ட்ராங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பின் சேஞ்ச் அதர் சர்வீஸ் இகேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தேவை வித்ட்ரா பண்ணணும், மணி தேவைப்படுதுங்கிறனால இதை எடுத்துருக்கேன். ஸோ ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் 10,000 கன்ஃபார்மாக எடுக்க முடியும். அதுக்கு மேலே முடியாது. பட் ஒரே ஒரு நாளில் நீங்கள் 3 டைம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதான் ஏடிஎம் லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு 10,000 தேவைப்படுதுங்கிறனால 10,000 மென்ஷன் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஐஓபி ஏடிஎம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு ரிசிப்ட் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன் கேட்டிருக்கு. எஸ்ன்னு சொல்லி கொடுத்துடணும். டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்க என்னோடய மொபைலுக்கு ஓடிபி போட்டதுக்கப்புறமா தான் நான் பணம் எடுக்க முடியும். ஐஓபியோட மெத்தட் இது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கூட கொண்டு போகிற மாதிரி வரும் சில ஏடிஎம்க்கு. இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததும் நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அது கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இதை கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. மொபைலில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது. ஸோ ஓடிபி நம்பரை நான் என்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கேன். 6 டிஜிட்டில் ஓடிபி வந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம்ங்கிற நேராக ஒரு பட்டன் கிளிக் பண்ணும். சில ஏடிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு தேவையான மணி எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டோம். ஸோ அதை அதுக்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான 10,000 மணி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் எங்கே கார்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏடிஎம்மில் ஒரு ஏடிஎம் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 3 டைம்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஐஓபி வச்சுருந்தா ஐஓபி ஏடிஎம், இந்தியன்னா இந்தியன் ஏடிஎம்மில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு தனியார் ப்ரைவேட் ஏடிஎம்க்கு போனீங்கன்னா அதுக்கு மணி சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி தனியார் ஏடிஎம்க்கு போனீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி பண்ணாலும் அதுக்கும் தனி கேஷ் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் கீழே மணி வந்துடுச்சுன்னு சொல்லி காட்டுது. பணத்தை நம்ம உடனே எடுத்துடணும். பணத்தை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசிப்ட்ஸ் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் க்ரீன் சிக்னல் காட்டுது. அதை எடுத்ததுக்கப்புறம் கார்டை எடுக்கணுங்கிறது இங்கே க்ரீன் சிக்னல் காட்டுது. ஸோ மூணுத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம போயிடணும். அவ்வளோதான்.